பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆர்சிபி வின் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டா. யார் ஜெயிப்பான்னு தெரியல, நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஆனால் ஆர்சிபி கப் அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். விராட் கோலி காண்டி சிஎஸ்கே தான், ஆல்வேஸ் தோனி தான் எப்பவுமே. கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கும், ஒன்றும் மாற்றமே கிடையாது. இத்தனை வருஷமா அவங்கள பத்தி ஏதாவது சொல்லினே இருப்பாங்க, கப் அடிக்கலன்ட்டு. சிஎஸ்கே தான் கண்டிப்பா. ப்ரோ, ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் வருது, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கு ப்ரோ? எங்களை பற்றி நாங்கள் மேட்ச் நடக்கும்போது தான் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் எங்களோட ஆறுதல் எப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். சிஎஸ்கே தான் ஏன் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு சின்ன வயசுல சிஎஸ்கே ஃபேன் தான். அவங்க ஆறு ஆட்டத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆர்சிபி இல்லை, அவங்ககிட்ட எந்த டீம் மோதினாலும் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, சூப்பர். சிஎஸ்கே தான் வின் பண்ணுன்றீங்க, அதுல எந்த பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ப்ரோ? பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பிளேயர் பார்த்தா தோனி தான். எனக்கு ரொம்ப தோனி தான், தலை தோனி தான் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் பிளேயரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரோ, எனக்கு வேற யாரையும் பிடிக்காது. அவர் தோனிக்காக மட்டுமே மேட்ச் பார்ப்பீங்க. ஓகே, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ப்ரோ. இதுக்கு அப்புறம் வரப்போற மேட்ச்லயும் ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்டிங் யாரா இருந்தாலும் ஜெயிப்பாங்க, அது ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தோல்வி நம்மளுக்கு வராது, வாய்ப்பே இல்லை. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான். ஓகே, கடந்த ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 33 மேட்ச் வந்து சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் நம்ம விளையாடி இருக்கோம். அதுல 11 மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி ஆர்சிபிக்கு ஏதாவது சான்ஸ் குடுக்குற மாதிரி இருக்கா? சான்ஸ் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த வாட்டி சிஎஸ்கே தான் வின் பண்ணும். சிஎஸ்கே தான் வின் பண்ணும். ஆமா, கன்ஃபார்ம் தான். சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் இருக்கு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்க? Maybe CSK. Maybe CSK. Maybe CSK. Well, I've seen them performing well. Okay. CSK ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? யார் பிடிக்கும்? இல்ல, obviously I don't know. ஏன்னா நான் previous மேட்ச் பார்த்தால இப்ப recent timesல கொஞ்சம் பாப்பேன். CSK used to do well. Okay, so not much of clarity. இப்போ வந்து CSK vs RCB மேட்ச் நடக்கும்போது இதுல யார் வின் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க? சிஎஸ்கே தான் கண்டிப்பா. CSK தான். ஏன் CSK ன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இல்ல, தோனி லீட் பண்றாரு, சோ டெஃபினட்டா தோனி லீட் பண்றாங்க. தோனியோட கேப்டன்ஷிப் மேல அவ்வளவு நம்பிக்கைங்களா? ஓகே, சுகன்யா. தோனி இது வந்து உங்களுக்கு பேட்டிங் பிடிக்குமா இல்ல ஃபீல்டிங் பிடிக்குமா? பேட்டிங். ஓகே, தோனியோட அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இஃப் இட் இஸ் சிஎஸ்கே இல்லாம ஆர்சிபி வின் பண்ணிட்டா என்ன சுகன்யா பண்றது? அது நடக்காது இல்ல, ஆர்சிபி வின் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டா. ஓகே, பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, தென் இது சம் மிஸ் ஆகி ஆர்சிபி வின் பண்ணிட்டா எனி சான்ஸ்? ஹாப்பி தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கே தான் சப்போர்ட். யார் ஜெயிப்பான்னு தெரியல, நான் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஏன் சிஎஸ்கே ஜெயிக்கணும்? எல்லாருக்கும் இருக்கு அதே காரணம் தான், தோனி. ஏன் தோனி பிடிக்கும்? தோனியோட பேட்டிங் பிடிக்குமா இல்ல ஃபீல்டிங் விக்கெட் கீப்பிங் பிடிக்குமா? தோனியோட பிரெயின் பிடிக்கும். தோனியோட பிரெயின். ஓகே, என்ன ஸ்பெஷாலிட்டி? ஏன்னா இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, தோனியை ஏன் அவ்வளவு பிடிக்கும்? அவரோட கெரியர் தான் அதிகமா ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதான் ஒரு காரணம். அண்ட் another is because he is an inspiration. ஓகே, ஸோ அதனால தான். தென் அது மட்டும் இல்லாம இப்போ போன மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டமா வின்னிங் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லது தானே, எப்பயாச்சும் அவங்க ஜெயிக்கிறோம்ல வாழ்க்கையில, தப்பு இல்ல. ஓகே, இப்போ சிஎஸ்கேவை பீட் பண்ணி அவங்க கப் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க ஃபேன்ஸ் ஆர்சிபி எல்லாம்? ஆனஸ்ட்லி அப்படி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் தே டிசர்வ் த கப். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு ஃபைனலி அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஸோ ஐ ஆனஸ்ட்லி திங்க் தே டிசர்வ் த கப் இஃப் தே வின் இட். ஆல்வேஸ் தோனி தான் எப்பவுமே. ஆல்வேஸ் தோனி தான். ஏன் தோனி பிடிக்கும் ப்ரோ? நம்ம முதல்ல இருந்தே கேப்டன்சி கூலா இருப்பாரு, எதுனாலும் எந்த ஒரு டயத்துலனாலும் பிடிக்கும். கேப்டன் கூல், அது எல்லாமே வழி நடத்தி கொண்டு போற வந்து கரெக்டா கொண்டு போவாரு ஸ்டேஜ்ல. லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆமா. ஓகே, நம்மளோட சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்கன்னா 33 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதுல 11 மேட்ச் வந்து நம்ம கிட்ட மோதி ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல வந்து ஆர்சிபி ஜெயிக்க சான்ஸ் இருக்கா? இது டெஃபினெட்லி வந்து நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம்னாலே சிஎஸ்கே தான். அதுல மற்ற டீம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கடினம் தான், ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஸ்பின்னர் எல்லாமே இப்போ நல்லாவே இருக்காங்க. ஃபர்ஸ்டா ஜடேஜா அந்த மாதிரி இருந்தாங்க, இப்போ அஸ்வினுமே நமக்கு திரும்பி வந்துட்டாரு. மறுபடி நூர் அகமது எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் அதிக வாய்ப்பே இருக்கு. அது மாதிரி ஆர்சிபிலையும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் ஆனால் ஆர்சிபி கப் அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். விராட் கோலி காண்டி தோனி இருக்கலாம். ஆனால் அது வந்து எப்படின்னா ஆல்வேஸ் நம்ம எப்பவுமே நம்ம 5 கப்பு நம்மகிட்ட இருக்குது. ஆனா டோனிக்கு வந்து விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். நமக்கு விராட் கோலி வந்து இந்தியா டீம்ல இருந்தா நமக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம டோனி நம்ம 5 கப்பு வாங்கிட்டாரு, விராட் கோலியால ஒரு கப்பு கூட வாங்க முடியல. சரி, அவர் இப்போ அந்த டீம்ல இருக்கனாலயாவது ஒரு கப்பாவது வாங்கணும் அப்படிங்கிறது. சிஎஸ்கே தான். சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. ஏன் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க ப்ரோ? சிஎஸ்கே உடைய ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் ரோல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, இஃப் இட் இஸ் ஆர்சிபி ஜெயிச்சிட்டா? ஆர்சிபி ஜெயிச்சா ஹாப்பி தான், கோலிக்காக ஹாப்பி தான். பட் என்னன்னா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். சிஎஸ்கே யாரெல்லாம் பிடிக்கும்? யாரோட ஃபீல்டிங் பேட்டிங் எல்லாம் பிடிக்கும்? ரச்சன் ரவீந்திரா,
ரச்சின் ரவீந்திரா ஓகே அண்ட் தோனி, நம்ம அஸ்வின். அஸ்வின் ஓகே. இதுல யார் ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோ? பிகாஸ் எல்லா மேட்ச்லயுமே வந்து யாராவது ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க இல்லையா, இந்த பிளேயர் ரொம்ப ஸ்பெஷல், அப்படி யார் ப்ரோ? ரச்சன் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா ஓகே ப்ரோ. லாஸ்ட் போன வாட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா 33 மேட்ச்ல 11 மேட்ச் வந்து ஆர்சிபி சென்னையை பீட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க போடாத ஆட்டமே இல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த என்ன ஆட்டம் போட்டாலும் கப் அவங்களுக்கு போல. ஓகே. ஈசாலா கப் சென்னை இது. ஈஸ்லாலா கப் சென்னை இது. ஓகே ப்ரோ. இப்போ போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் சிஎஸ்கே ஓட நம்ம இங்கதான் மோத போறாங்க சென்னையில. சோ யாருக்கு கப் வரும்? யார் நாளைக்கு ஜெயிப்பாங்க? டுமாரோ மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? டுமாரோ சிஎஸ்கே தான். அதெல்லாம் 100% சிஎஸ்கே தான். ரச்சன் ரவீந்திரா ஒருத்தரே போதும். ஓகே ப்ரோ. ரவீந்திரா, ரவிச்சந்திரன், அஸ்வின் இவங்க 2 பேரும் போதும். ஆனா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நாளைக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிக்கும், ஒன்றும் மாற்றமே கிடையாது. மாற்றமே கிடையாது, சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். கண்டிப்பா உங்களோட கம்பல்சரி சப்போர்ட் சிஎஸ்கே தான். கண்டிப்பா. ஓகே. ஆர்சிபி வந்து இத்தனை வருஷமா கப் அடிச்சதே இல்ல. இந்த வருஷமா அடிக்கிட்டோம்ட்டு ஏதாவது சப்போர்ட் பண்ற ஐடியா இருக்கா? ஈசா கப் நம்மதே போயிட்டே இருக்க வேண்டியது, சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையா தானே? சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே. அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. சிஎஸ்கே அடிக்கிறது ரொம்ப ரேர். ஒருவேளை ஆர்சிபி இந்த தடவை கப் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடிச்சா சந்தோஷப்பட்டு போக வேண்டியதான், அவங்க பாட்டு போக வேண்டியதான். ஒரு வருஷம் அடிச்சு போறாங்களா? இத்தனை வருஷம் அடிக்கல, ஒரு வருஷம் அடிச்சு போறாங்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுக்காக தூக்கி தாங்க முடியும். சரி அண்ணா, இப்ப ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட செலிப்ரேஷன் வந்து ஆடியன்ஸ்க்கே ஒரு மாதிரி கடுப்பு. சென்னையில முடியாது, மற்ற ஊர்ல வந்து எதிர்பார்க்கலாமே, பெங்களூர்ல எதிர்பார்க்கலாம், தவிர சென்னையில முடியாது. சென்னையில முடியாது. நம்மளுக்கு ஹோப் ஜாஸ்தி இருக்குல்ல, சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குது, முடியாது. அதனால உங்களோட சப்போர்ட் சிஎஸ்கே தான். கண்டிப்பா. சிஎஸ்கேல எந்த பிளேயர் உங்களுக்கு பிடிக்கும்? ருத்ராஜ் கெய்வாட் பிடிக்கும், ரவீந்திரா பிடிக்கும், ஜடேஜா பிடிக்கும், அப்புறம் தோனி தான் மெயின். தோனி ஆட மாட்டார் பெரும்பாலும், இருந்தாலும் அப்புறம் பிடிக்கும், அவ்வளோதான். இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆர்பிசி அவ்வளோவா ஒன்றும் கப்பச்சதில்ல. ஸோ அவங்க நல்லா ஃபயராக வந்து இருப்பாங்கன்னு வந்து தோணுது. அதே மாதிரி சிஎஸ்கேவும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, மோசமானதெல்லாம் கிடையாது. அதுவும் நல்லா வந்து ஃபயராக தான் இருக்கும். மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் போகும். ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்கள பற்றி ஏதாவது வந்து சொல்லினே இருப்பாங்க, கப்படிக்கலன்ட்டு. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த ட்ரிப்பு நல்லா ஃபயராக வந்து இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் கிடையாது. சிஎஸ்கேவும் நல்லா தான் ஆடும். ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா 2 சைடும் சூப்பரான பிளேஸ்லாம் வந்து ப்ளே வந்து பண்ணுறாங்க. ஆர்சிபி கப் அடிக்குமா அடிக்காதா ப்ரோ? அது நம்ம கையில் இல்லைங்க, அந்த மேட்ச்க்கு அந்த பிளேஸ் கையில் தான் இருக்குது. நம்ம மேட்ச் ஒண்டி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அவனுங்க இறங்கி வந்து நல்லான்னா அடிக்க போகிறாங்க. ஏன்னா மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அது எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்கும்னு சொல்லவே சான்ஸ் கிடையாது. ஏன்னா அது அப்படி, அதாவது அவங்க பிளேஸ் நல்லா டஃப்பாக வச்சு ஆடினாங்கன்னா அந்த டீம் வந்து ஜெயிக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய டீம் கூட வந்து மேட்ச்சில் அசால்ட்டாக வந்து தோற்றுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட சான்ஸ் இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் கப் அடிக்கணும்னு எனக்கு ஆசை.